இன்றைய பத்திரிகைகள் பகுதியூடாக இன்றைய நாளிலும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்று 13ஆம் தேதி வைகாசி மாதம் 2026 புதன்கிழமை காலை வேளையில் யாழ்குடா நாட்டிலிருந்து வெளியாகி இருக்கின்ற பத்திரிகைகளிலே உதயன் மற்றும் தினக்குரல் பத்திரிகைகளினுடைய செய்திகளை நாங்கள் பார்க்க போகிறோம். உதயன் பத்திரிகை நாங்கள் எடுத்துக்கொண்டால் உதயன் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக இறுதிப் போரில் கொல்லப்பட்டோருக்கு திலீபனின் தூபியில் நேற்று அஞ்சலிப்பு, ஊர்தி பவனியும் ஆரம்பம் என்று சொல்லி நேற்றைய முள்ளிவாய்க்கால் நினைவு வாரத்தினுடைய ஆரம்ப நாள் நிகழ்வில் நடைபெற்ற விடயத்தை அடிப்படையாக வைத்து இறுதிப் போரில் கொல்லப்பட்டோருக்கு திலீபனின் தூபியில் நேற்று அஞ்சலிப்பு என்ற தலைப்போடு உதயன் பத்திரிகை தன்னுடைய பிரதான தலைப்புச் செய்தியை பிரசுரித்திருக்கிறது. அதேபோல் தினக்குரல் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியை நாங்கள் பார்க்கும்போது தினக்குரல் பத்திரிகை கொழும்பை தளமாக கொண்டு வெளியாகி இருக்கின்ற பத்திரிகையை தான் நாங்கள் பார்க்க போகிறோம். அந்த வகையில் 2 மணி நேரத்திற்கு மேல் வாக்குமூலம், ராஜபக்சக்களை நடுங்க வைத்த விசாரணை, பெருமளவு ஆதரவாளர்கள், அரசியல்வாதிகள், சட்டத்தரணிகள் லஞ்ச ஊழல் விசாரணை அலுவலக வளாகத்தில் குவிந்தனர் என்று தினக்குரல் மற்றும் உதயன் பத்திரிகையினுடைய இன்றைய பிரதான தலைப்புச் செய்திகளை நாங்கள் பார்க்கிறோம். இனி விரிவான செய்திகளுக்கு செல்லலாம். முதலில் நாங்கள் உதயன் பத்திரிகை எடுத்துக்கொள்ளலாம். உதயன் பத்திரிகையினுடைய இன்றைய பிரதான தலைப்புச் செய்தி: இறுதிப் போரில் கொல்லப்பட்டோருக்கு திலீபனின் தூபியில் நேற்று அஞ்சலிப்பு, ஊர்தி பவனியும் ஆரம்பம். தமிழின படுகொலையின் 17வது ஆண்டை முன்னிட்டு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஏற்பாட்டில் ஊர்தி பவனி ஒன்று யாழ்ப்பாணம் நல்லூரில் உள்ள தியாகதீபம் திலீபனின் நினைவு தூபிக்கு முன்பாக நேற்று ஆரம்பமானது. தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினருமான செல்வராஜா கஜேந்திரன் தலைமையில் இந்த நிகழ்வுகள் இடம்பெற்றன. திலீபனின் நினைவு தூபியில் சுடரேற்றி மலர் மாலை அணிவித்து மலரஞ்சலி செலுத்தப்பட்டதைத் தொடர்ந்து முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை நினைவு தாங்கிய ஊர்தி பவனி தனது பயணத்தை ஆரம்பித்தது. நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் தலைவர் பொன்னுத்துறை ஐங்கரநேசன், தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் யாழ் மாவட்ட அமைப்பாளர் பொன் மாஸ்டர், தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் உள்ளூராட்சி உறுப்பினர் யாழ் மாவட்ட காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்க செயலாளர் நிர்மலநாதன், மேரி ரஞ்சினி உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்வின் ஒரு பகுதியாக முள்ளிவாய்க்கால் கஞ்சி பரிமாற்றம் இடம்பெற்றமையும் குறிப்பிடத்தக்கது என்று இன்றைய உதயன் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி இவ்வாறு நிறைவுக்கு வருகிறது. இறுதிப் போரில் கொல்லப்பட்டோருக்கு திலீபனின் தூபியில் நேற்று அஞ்சலிப்பு என்ற தலைப்போடும் புகைப்படத்துடன் கூடிய செய்தியாக அந்த செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். உதயன் பத்திரிகையினுடைய முன்பக்கத்தில் படத்துடன் கூடிய மற்றொரு செய்தி பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. விமான கொள்வனவு மோசடி, மஹிந்தவிடம் நேற்று நீண்ட விசாரணை, ஆதரவாளர்கள் திரண்டதால் பதற்றம் என்ற தலைப்பில் இருக்கிறது அந்த செய்தி. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவிடம் கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு விசாரணை ஆணைக்குழு நேற்று 2.5 மணி நேரம் விசாரணைகளை முன்னெடுத்தது. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்திற்கு விமானங்களை கொள்வனவு செய்த இடம்பெற்ற மோசடிகள் தொடர்பாகவே அந்த விசாரணை இடம்பெற்றிருப்பதாக அந்த செய்தி தொடர்கிறது. அந்த செய்தியை நாங்கள் பார்க்கும்போது விசாரணைகள் ஊழல் தொடர்பிலே அண்மை காலமாக விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனம் முன்னாள் பிரதம நிறைவேற்று அதிகாரியான கபில சந்திரசேனவிடம் இடம்பெற்ற விசாரணைகளின் போது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவிற்கு 3 சந்தர்ப்பங்களில் 60 மில்லியன் ரூபாய் பணம் வழங்கப்பட்டதாக கூறியிருந்தார். இந்த விடயம் நீதிமன்றத்தில் அறிவிக்கப்பட்ட நிலையிலேயே நேற்றைய தினம் மஹிந்த ராஜபக்ச விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டார். நேற்று காலையிலிருந்து நண்பகல் வரை 2.5 மணி நேரம் அவரிடம் விசாரணைகள் இடம்பெற்றன. மஹிந்தவிடம் விசாரணைகள் இடம்பெற்ற வேளையிலே கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு விசாரணை ஆணைக்குழுவிற்கு முன்பாக அவரின் நூற்றுக்கணக்கான ஆதரவாளர்கள் திரண்டிருந்தனர். அதனால் அப்பகுதியில் பதற்ற நிலைமை ஏற்பட்டிருப்பதாக அந்த செய்தி நிறைவுக்கு வருகிறது. விமான கொள்வனவு மோசடி, மஹிந்தவிடம் நேற்று நீண்ட விசாரணை என்ற தலைப்போடு அந்த செய்தியை நாங்கள் பார்ப்போம். அடுத்த செய்தியாக வீதி விடுவிப்பு நடவடிக்கை எதிரொலி, தையிட்டி திஸ்ஸவிகாரையில் குவிந்த பேரினவாத தரப்புகள் என்ற ஒரு செய்தி இருக்கிறது. தையிட்டி திஸ்ஸவிகாரை பகுதியில் சிங்கள கடும்போக்கு அமைப்புகள் நேற்று குவிந்ததால் பெரும் பதற்றமான நிலை ஏற்பட்டிருப்பதாக அந்த செய்தி இருக்கிறது. தொடர்ந்து அந்த செய்தியை நாங்கள் இங்கு அவதானிக்கும் போது தையிட்டி திஸ்ஸவிகாரைக்காக ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள பவானி வீதியை விடுவிக்கும் நடவடிக்கையில் வலிவடக்கு பிரதேச சபை தீவிரம் காட்டி வருகிறது. பவானி வீதியை விடுவிப்பதற்காக திஸ்ஸவிகாராதிபதிக்கு வழங்கப்பட்ட அவகாசம் நிறைவடைந்துள்ள நிலையில் அந்த வீதியை எப்போது வேண்டுமானாலும் வலிவடக்கு பிரதேச சபை விடுவிக்கும் என்ற நிலையே தற்போது காணப்படுகிறது. இத்தகைய பரபரப்பான பின்னணியிலேயே திஸ்ஸவிகாரையில் சிங்கள கடும்போக்கு அமைப்புகள் சில தற்போது முகாமிட்டுள்ளன. தேசபக்தி தேசிய முன்னணி, சிங்கள அமைப்புகளின் ஒன்றியம், சிங்கள ரூபாய் ஆகிய அமைப்புகளின் பிரதிநிதிகள் குழுவே திஸ்ஸவிகாரைக்கு வந்திருப்பதாக அந்த செய்தி நிறைவேற்றி வருவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து போலி ஆவணம் தயாரித்த போலீஸ் அலுவலர் கைது என்ற செய்தி இருக்கிறது. தற்காலிக சாரதி அனுமதி பத்திரத்தை போலியாக தயாரித்த குற்றச்சாட்டில் யாழ்ப்பாணம் கோப்பாய் போலீஸ் நிலையத்தில் பணியாற்றி வரும் போலீஸ் அலுவலர் ஒருவர் காத்தான்குடியில் வைத்து கைது செய்யப்பட்டிருப்பதாக அந்த செய்தி இருக்கிறது. அடுத்த செய்திக்கு செல்வமாக இருந்தால்
அத்துமீறி மீன்பிடியில் ஈடுபட்ட தமிழக மீனவர்களை உடன் விடுவிக்குக முதல்வர் விஜய் கடிதம் என்ற தலைப்போடு இருக்கிறது. அத்துமீறிய மீன்பிடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ள தமிழக மீனவர்களை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்று விஜய் வலியுறுத்தியுள்ளார். தமிழகம் ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த 6 மீனவர்கள் அத்துமீறிய மீன்பிடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் இலங்கை கடற்படையால் நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்டுள்ளார். இதையடுத்து இந்திய வெளிவிவகார அமைச்சுக்கு அனுப்பி வைத்துள்ள கடிதத்தில் விஜய் மேலும் குறிப்பிடத்தக்கதாவது, அத்துமீறி மீன்பிடி குற்றச்சாட்டில் மேலும் 6 தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இலங்கை சிறைகளில் ஏற்கனவே 54 மீனவர்கள் அடைக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் இந்த கைது நடவடிக்கை இடம்பெற்றுள்ளது. எனவே இலங்கை சிறைகளில் வாழும் தமிழக மீனவர்கள் அனைவரையும் மத்திய அரசாங்கம் உடனடியாக மீட்க வேண்டும். அத்துடன் நமது மீனவர்களையும் 264 படகுகளையும் விடுதலை செய்ய வேண்டும் என்று அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருப்பதாக அந்த செய்தி இருக்கிறது. போதைப்பொருள் கடத்தல் 23 பிக்குகளுக்கும் மறியல் நீடிப்பு என்ற ஒரு செய்தி இருக்கிறது. இங்கே உதயன் பத்திரிகையினுடைய முன்பக்கத்தில் தாய்லாந்திலிருந்து நாட்டுக்கு போதைப் பொருட்களை கடத்தி வந்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட 23 பிக்குகளுக்கும் விளக்க மறியல் நீடிக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தி இருக்கிறது. QR நடைமுறை தொடர்ந்தும் இருக்கும் என்ற ஒரு செய்தி இருக்கிறது. இங்கே எரிபொருள் ஒதுக்கீடு அதிகரிக்கலாம், எரிசக்தி அமைச்சு தெரிவிப்பு என்ற ஒரு செய்தி இருக்கிறது. நாட்டில் தற்போது நடைமுறையில் உள்ள QR நடைமுறை உடனடியாக நீக்கும் எண்ணம் இல்லை. எனினும் எரிபொருள் ஒதுக்கீடு அதிகரிக்கும் சாத்தியம் உள்ளது என்றும் எரிசக்தி அமைச்சர் அனுர கருணாதிலக தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி தொடர்கிறது. தொடர்ந்து நாங்கள் அந்த செய்தியை பார்க்கலாம். QR நடைமுறை தொடர்பான செய்தி என்ற அடிப்படையில் அவர் மேலும் தெரிவித்ததாவது, தற்போது நாட்டில் நடைமுறையில் உள்ள QR முறையை நீக்கும் எண்ணம் அரசுக்கு இல்லை. வரிசைகள் ஏற்படுவதை தவிர்ப்பதற்கு இந்த நடைமுறை வெகு உதவியாக உள்ளது. அத்தகைய காரணங்களால் இந்த நடைமுறை தொடர்ந்து தக்க வைக்கப்படும். வழங்கப்பட்ட எரிபொருள் அளவிற்கும் QR முறை மூலம் விநியோகிக்கப்பட்ட எரிபொருளுக்கும் இடையிலே பெருமளவு வேறுபாடு காணப்பட்டால் அந்த எரிபொருள் நிரப்பு நிலையத்திற்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார் என்று அந்த செய்தி நிறைவுக்கு வருகிறது. QR நடைமுறை தொடர்ந்தும் இருக்கும், எரிபொருள் ஒதுக்கீடு அதிகரிக்கலாம், எரிசக்தி அமைச்சர் தெரிவிப்பு என்ற ஒரு செய்தியை நாங்கள் இங்கு பார்க்கலாம். அடுத்து, தவறான ஆட்சேபனை வழக்கு செலவுகளை செலுத்துமாறு சுமந்திரன் சிவஞானத்திற்கு உத்தரவு என்ற ஒரு செய்தி இங்கு இருப்பதை நாங்கள் அவதானிக்கலாம். தவறான ஆட்சேபனையை தாக்கல் செய்தமைக்காக தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் CVK சிவஞானம் மற்றும் கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் MA சுமந்திரன் ஆகியோரிடம் வழக்கு செலவாக தலா 10,000 ரூபாவை செலுத்த வேண்டும் என்று யாழ் மாவட்ட நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டிருப்பதாக அந்த செய்தி இருக்கிறது. விரிவாக நாங்கள் அந்த செய்தியை பார்க்கலாம். வலிகாமம் வடக்கு பிரதேச சபையின் தவிசாளர் மற்றும் பிரதி தவிசாளர் தெரிவுகளின் போது இலங்கை தமிழரசு கட்சியின் அறிவுறுத்தலுக்கு மாறாக செயற்பட்டார் என்று கூறி வலிகாமம் வடக்கு பிரதேச சபை உறுப்பினர் பொன்னம்பலம் ராசேந்திரம் கட்சி உறுப்பினர் பதவியிலிருந்து MA சுமந்திரனால் கடிதம் ஒன்றின் மூலம் இடைநிறுத்தப்பட்டுள்ளார். அதனைத் தொடர்ந்து குறித்த பிரதேச சபை உறுப்பினர் சுமந்திரன் தன்னை எந்த அடிப்படையுமற்று மத்திய குழுவின் தீர்மானம் எதுவுமின்றி கட்சியிலிருந்து தன்னிச்சையாக நீக்கினார் என்று குறிப்பிட்டு யாழ்ப்பாண மாவட்ட நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கில் தோன்றிய தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் CVK சிவஞானம் மற்றும் கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் MA சுமந்திரன் குறித்த வழக்கு தாக்கல் செய்ததே தவறு என தமது ஆட்சேபனை எழுத்து மூலம் தாக்கல் செய்திருந்தார். இருதரப்பினராலும் எழுத்து மூல சமர்ப்பணங்கள் தாக்கல் செய்யப்பட்டதை தொடர்ந்து நேற்றைய தினம் இது தொடர்பான வழக்கு அழைக்கப்பட்டு யாழ் மாவட்ட நீதிமன்றத்தால் கட்டளைகள் வழங்கப்பட்டுள்ளது. அந்த கட்டளையில் தமிழரசு கட்சியின் பதில் தலைவரும் பதில் பொதுச் செயலாளருமாலும் எழுப்பப்பட்ட ஆட்சேபனைகள் தவறானது என குறிப்பிட்டு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளதுடன் குறித்த வழக்கை தொடர்ந்து நடத்தி செல்லவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. மேலதிகமாக தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் மற்றும் பதில் பொதுச் செயலாளருக்கு தலா 10,000 ரூபாவை குறித்த ஆட்சேபனை எழுப்பியதற்கான வழக்கு செலவாக வழக்காளியான பொன்னம்பலம் ராசேந்திரத்திற்கு செலுத்த வேண்டும் எனவும் நீதவான் உத்தரவிட்டுள்ளார். இதேவேளை இந்த கட்டளைக்கு எதிராக மேல்முறையீடு செய்யப்படும் என்றும் தமிழரசு கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் சுமந்திரன் உதயனிடம் உறுதியளித்தார் என்ற அந்த செய்தி நிறைவுக்கு வருவதை நாங்கள் அவதானிக்கலாம். இது இன்றைய உதயன் பத்திரிகையினுடைய முன்பக்கத்தில் பிரசுரிக்கப்பட்டிருக்கின்ற செய்திகளாக நாங்கள் உங்களுக்கு வழங்கியிருந்தோம். அடுத்து இன்றைய கொழும்பை தளமாக கொண்டு வெளியாகி இருக்கின்ற தினக்குரல் பத்திரிகை கைகளில் கிடைக்கப் பெற்றிருக்கிறது. தினக்குரல் பத்திரிகையினுடைய செய்திகளை பார்ப்போம். 2 மணி நேரத்திற்கு மேல் வாக்குமூலம், ராஜபக்சக்களை நடுங்க வைத்த விசாரணை, பெருமளவு ஆதரவாளர்கள், அரசியல்வாதிகள், சட்டத்தரணிகள் லஞ்ச ஊழல் விசாரணை அலுவலக வளாகத்திற்குள் குவிந்தனர் என்ற தலைப்போடு இன்றைய தினக்குரல் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி காணப்படுகிறது. ஸ்ரீலங்கன் விமான சேவை நிலையத்திற்கு AFS கொள்ளுணவின் போது 2 மில்லியன் அமெரிக்க டாலர் லஞ்சம் பெறப்பட்டதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் ஆஜராகி 2 மணித்தியாலங்களுக்கு மேல் வாக்குமூலம்
வழங்கியிருக்கிறார். நேற்று செவ்வாய்க்கிழமை முற்பகல் 9:30 மணிக்கு கொழும்பில் உள்ள லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவுக்கு சென்ற மஹிந்த ராஜபக்ஷ முற்பகல் 11:50 மணியளவிலே அங்கிருந்து வெளியேறியிருப்பதாக அந்த பிரதான தலைப்புச் செய்தி இடம் பிடித்திருக்கிறது. ஏற்கனவே நாங்கள் இந்த செய்தியை உதயன் பத்திரிகையிலும் விரிவாக நாங்கள் பார்த்திருந்தோம். லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு முன்பாக மஹிந்த ராஜபக்ஷவினுடைய ஆதரவாளர்கள் ஒன்று கூடியதனால் பதற்ற நிலையும் அங்கு ஏற்பட்டிருந்தது. அதேபோல 2 மணி நேரம் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு மீண்டும் மஹிந்த ராஜபக்ஷ வீடு திரும்பியிருப்பதான செய்தியாகத்தான் அந்த செய்தி. கொழும்பு அரசியலை பொறுத்தவரையில், நாட்டினுடைய அரசியலை பொறுத்தவரையிலும் நேற்று மஹிந்த ராஜபக்ஷவினுடைய விசாரணை அழைக்கப்பட்ட விடயம் என்பது மிக முக்கியமாக பார்க்கப்பட்டது. சிலர் அதை கைது செய்கின்ற ஒரு நோக்கமாக அது இருக்கலாம். ஏற்கனவே இந்த விசாரணையில் இடம்பெற்ற போது ஒருவர் உயிரிழந்திருந்தார். ஆகவே இவ்வாறான சூழ்நிலையில் அந்த விசாரணை மேற்கொள்ளப்பட்டிருந்தது. மஹிந்த ராஜபக்ஷவை அழைக்கும் போது ஒரு பரபரப்பு ஏற்பட்டிருந்ததை நாங்கள் நேற்றைய நாளிலே அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. தினக்குரல் பத்திரிகையினுடைய மற்ற செய்திகளை நாங்கள் பார்க்கும்போது, ராஜபக்ஷ அணியினரை மீண்டும் ஆட்சியில் அமரலாம் என கனவிலும் நினைக்கக்கூடாது என்ற செய்தி இருக்கிறது. ஊழல் மற்றும் மோசடிகளில் சிக்கிய ராஜபக்ஷ அணியினர் மீண்டும் ஆட்சியில் அமரலாம் என்று கனவிலும் நினைக்கக்கூடாது என்று தேசிய மக்கள் சக்தியின் முக்கியஸ்தரும் அமைச்சருமான விமல் ரத்நாயக்க தெரிவித்திருப்பதாக அந்த கட்டமிடப்பட்ட செய்தி இருக்கிறது. முன்னாள் அமைச்சரிடம் 4 மணி நேர விசாரணை. முன்னாள் அமைச்சர் பிரியங்கர ஜெயரத்ன நேற்று செவ்வாய்க்கிழமை லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவால் நீண்ட நேர விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருப்பதாக அந்த செய்தி இருக்கிறது. கட்டமிடப்பட்ட செய்தியாக, புகைப்படத்தோடு கூடிய செய்தியாக அங்கே இருக்கிறது. மேதின மேடையில் நீதிமன்ற தீர்ப்புகள், பிரதம நீதியரசருக்கு மனு என்ற ஒரு செய்தி இருக்கிறது. மேதின மேடையில் நீதிமன்ற தீர்ப்புகள் தொடர்பாக ஜனாதிபதி வெளியிட்ட கருத்து குறித்து அவதானம் செலுத்துமாறு கோரி ஒன்றிணைந்த எதிர்க்கட்சியினரால் பிரதம நீதியரசரிடம் மனு ஒன்று கையளித்துள்ளதாக முன்னாள் அமைச்சர் பேராசிரியர் எல் பீரிஸ் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி இருக்கிறது. அதன் கீழே, இலங்கையில் சிறைபிடிக்கப்பட்டுள்ள தமிழக மீனவர்களை உடனடியாக விடுவிக்க நடவடிக்கை எடுங்கள், அமைச்சர் ஜெயசங்கருக்கு தமிழக முதலமைச்சர் விஜய் கடிதம் என்ற ஒரு செய்தி. இந்த செய்தியை நாங்கள் ஏற்கனவே பார்த்திருந்தோம். நேற்று முன்தினம் 6 தமிழ்நாட்டு மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் அத்துமீறி மீன்பிடியில் ஈடுபட்டனர் என்ற குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டனர். இதற்கு முன்பும் பலர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்களை உடனடியாக விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லி தமிழக முதலமைச்சர் விஜய் இந்திய அமைச்சர் ஜெயசங்கருக்கு கடிதம் அனுப்பியிருப்பதான செய்தியாகத்தான் அந்த செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். அதேபோல முதலமைச்சர் விஜய்க்கு இன்று பல பரீட்சை என்ற ஒரு செய்தி இருக்கிறது. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் விஜய் தலைமையிலான தாவேக 108 இடங்களில் வெற்றி பெற்றது. காங்கிரஸ் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட் விடுதலை சிறுத்தைகள், இந்திய கம்யூனிஸ்ட் முஸ்லீம் லீக் ஆகிய கட்சிகளின் ஆதரவுடன் ஆட்சி அமைத்து விஜய் முதலமைச்சராக பதவியேற்றுள்ள நிலையில் இன்று புதன்கிழமை சட்டமன்றத்தில் விஜய் தலைமையிலான அரசின் பெரும்பான்மை பலத்தை நிரூபிக்கும் நம்பிக்கை வாக்கெடுப்பு இடம்பெற இருப்பதாகவே அந்த செய்தி இருக்கிறது. இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பில் விஜய் 118ற்கு மேலே ஆசனங்களை பெற்று அவர்களுக்கான ஆதரவை பெற வேண்டும். இது ஒரு பரபரப்பாக எதிர்பார்க்கப்படுகின்ற ஒரு விடயமாக இருக்கிறது. இருந்த போதிலும் விஜய் தரப்பிலே ஆதரவு இணைந்திருப்பதான செய்திகளை தான் கடந்த சில நாட்களாக பார்த்திருந்தோம். கபிலவின் தொலைபேசியை ஆராய முடியாத நிலைமை, தொலைபேசி நிறுவனத்தின் உதவியை பெற நடவடிக்கை என்று ஒரு செய்தி இருக்கிறது. மர்மமான முறையில் உயிரிழந்த ஸ்ரீலங்கன் விமான சேவை நிறுவனத்தின் முன்னாள் பிரதான நிறைவேற்று அதிகாரி கபில சந்திரசேனவின் தொலைபேசியின் கடவுச்சொல்லாக அவரின் முகம் பதிவு செய்யப்பட்டுள்ளதனால் அந்த தொலைபேசியில் உள்ள தகவல்களை ஆராய்வதில் சிக்கல் ஏற்பட்டிருப்பதாகவே அந்த செய்தி இருக்கிறது. டிட்வா நிவாரணத்திற்காக ஒதுக்கிய 50,000 கோடி ரூபாய் திட்டங்களை உடனடியாக நிறைவேற்றுங்கள். டிட்வா நிவாரணங்களுக்காக அரசாங்கம் ஒதுக்கிய 500 பில்லியன் ரூபாய் பெறுமதியான திட்டங்களை இந்த வருடத்திற்குள் நிறைவு செய்யுமாறு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அதிகாரிகளுக்கு பணித்துள்ளார். மாத்தளை வீரக்கப்பட்டியபல மண்டபத்தில் நேற்று செவ்வாய்க்கிழமை முற்பகல் நடைபெற்ற மாத்தளை மாவட்ட விசேட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் பங்கேற்ற போது ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க இந்த பணிப்புரையை விடுத்திருப்பதாக அந்த செய்தி இருக்கிறது. ஜனாதிபதி அனுரவுக்கு நன்றி தெரிவித்த விஜய் என்ற ஒரு செய்தி இருக்கிறது. தமிழக முதலமைச்சராக பதவியேற்றுள்ள தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய்க்கு இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தனது உத்தியோகபூர்வ வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இதற்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஜோசப் விஜய் தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவு செய்திருப்பதாகவே அந்த செய்தி இருக்கிறது. மக்கள் விரோத ஆட்சியே இன்று கணக்கிடப்படுகிறது, மகிழ்ச்சிக்கு பதிலாக துயரத்தை விதைக்கிறது, சஜித் என்று ஒரு செய்தி இருக்கிறது. மக்களுக்கு விரோதமான, மக்களின் துன்பத்தை புரிந்து கொள்ளாத, மக்களை பழிவாங்கும் அரசாங்கமே இன்று நாட்டில் காணப்படுகிறது. மகிழ்ச்சிக்கு பதிலாக துயரத்தை விதைக்கும் மக்கள் விரோத ஆட்சி இன்று காணப்படுவதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். சிமாட் சமூக ஊடக செயற்பாட்டாளர்களுடன் நேற்று தனது அலுவலகத்தில் இடம்பெற்ற சந்திப்பின் போதே எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச இவ்வாறு குறிப்பிட்டிருப்பதாக அந்த செய்தி இருக்கிறது. அமைச்சர் விஜித பெலாரஸ் விஜயம் என்ற ஒரு செய்தி மற்றொரு செய்தியாக இங்கே பார்க்கலாம். பெலாரஸ் குடியரசின் வெளிநாட்டு அமைச்சர் மேக்சிம் ரைன்சென்கோவின் அழைப்பின் பேரில் வெளிநாட்டு அலுவல்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித ஹேரத்
நேற்று 12ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை பெலாரஸிற்கு உத்தியோகபூர்வ பயணம் ஒன்றை மேற்கொண்டிருப்பதாக அந்த செய்தி இருக்கிறது. சட்டத்திற்கு கட்டுப்படும் நாட்டை உருவாக்குவதை பெரும் அச்சுறுத்தலாக சித்தரிக்க சிலர் முயற்சி, ஜனாதிபதி தெரிவிப்பு என்ற ஒரு செய்தி இருக்கிறது. இங்கே அனைவருக்கும் சட்டத்திற்கு கட்டுப்படும் ஒரு நாட்டை உருவாக்குவதை பெரும் அச்சுறுத்தலாக சித்தரிக்க சிலர் முயற்சிப்பதாகவும், ஒரு நாகரிகமான நாட்டை உருவாக்குவதற்காக அனைவரும் சட்டத்திற்கு கட்டுப்படும் சமூகத்தை உருவாக்க வேண்டியது அவசியம் என்றும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். மாத்தளை வீரக்கப்பட்டிய பல மண்டபத்தில் நேற்று செவ்வாய்க்கிழமை முன்பகல் நடைபெற்ற மாத்தளை மாவட்ட விசேட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது ஜனாதிபதி இந்த விடயத்தை குறிப்பிட்டிருப்பதாக நாங்கள் பார்க்கிறோம். பேராசிரியர் மூக்கையா காலமானார் என்ற ஒரு செய்தி தினக்குரல் பத்திரிகையினுடைய முன்பக்கத்தில் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய படத்தோடு புகழ்பெற்ற புவியியல் பேராசிரியரும் கல்வியாளருமான எஸ்.எம். மூக்கையா நேற்று செவ்வாய்க்கிழமை தமிழ்நாடு திருச்சியில் உள்ள தனது இல்லத்தில் காலமானார். இலங்கை மற்றும் சர்வதேச கல்விப்புலத்தில் முக்கிய ஆளுமையாக திகழ்ந்த பேராசிரியர் மூக்கையா புவியியல் துறை மற்றும் உயர்கல்வித்துறையில் ஆற்றிய பங்களிப்புகள் அளப்பரியவை என்று அந்த செய்தி இருக்கிறது. இவை இன்றைய தினக்குரல் பத்திரிகையினுடைய முன்பக்கத்தின் செய்திகள். கொழும்பை தளமாக கொண்டு வெளியாகிய தினக்குரல் பத்திரிகையினுடைய செய்தியை பார்த்தோம். அதே போன்று முன்னர் நாங்கள் உதயன் பத்திரிகையினுடைய இன்றைய நாளினுடைய செய்திகளை பார்த்தோம். இதோடு இன்றைய பத்திரிகைகளுடைய பகுதியை நாங்கள் நிறைவுக்கு கொண்டு வரலாம். மீண்டும் நாங்கள் நாளைய நாள் பத்திரிகைகளில் இடம் பிடித்திருக்கின்ற செய்திகளை சுருக்கமாக உங்களோடு பகிர்ந்து கொள்வோம்.